Good morning students. Today's our lesson is Unit 2 poem The Grumble Family. Grumble அப்படின்னு சொல்லி சொன்னால் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, எனக்கு இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு அந்த புலம்புற குடும்பத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த போயத்தில் பார்க்க போகிறோம். இந்த போயட் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், யாராவது ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்து புலம்பிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு பிடிக்குமா? எப்பா எனக்கு இதான், நான் தான் இந்த ஊர்லேயே ரொம்ப கஷ்டப்படுறவங்க, நான் தான் இப்படியெல்லாம் இருக்கேன், எனக்கு மட்டும்தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு ஏதாவது ஒன்று புலம்பிகிட்டே இருந்தால், இல்லை இது சரியில்லை, அவர் அப்படி பண்ணிட்டார், இவர் இப்படி பண்ணிட்டார், ஏதாவது புகார் சொல்லிக்கிட்டே இருந்தால் அவங்கள உங்களுக்கு பிடிக்குமா? நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வச்சுப்பீங்களா? ஐயோ அது வருது பாரு புலம்பல் கேஸ் அப்படின்னு ஓடிடுவீங்க இல்லையா? அதே மாதிரி தான் இந்த புலம்பிக்கிட்டே இருக்கிறவங்க, யாரை பற்றியாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்கள இந்த உலகம் வந்து யாரையும் அப்படிப்பட்ட ஆளுகளை சந்திக்க விரும்பாது. அவங்கள பற்றி தான் இந்த போயத்தில் சொல்கிறாரு. யாரும் விரும்பாத குடும்பம் அப்படின்னு சொன்னால் இந்த புலம்பல் குடும்பம் தான். அவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், எப்பயுமே திருப்தி அடையாத ஒரு ஊரில் புகார் சொல்கிற தெருவில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பக்கத்தில் வந்து மனநிறைவே இல்லை அப்படிங்கிற ஆறு ஓடிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த இதில் என்ன வந்தாலும் அவங்க வந்து புலம்பிகிட்டே இருப்பாங்க, இல்லை தப்பாக நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து வெயில் அடித்தாலும் ஐயோ இப்படி வெயில் அடிக்குதுன்னு புலம்புவாங்க, மழை பெஞ்சாலும் இப்படி மழை பெய்யுதே அப்படின்னு புலம்புவாங்க, குளிர் அடித்தாலும் ஐயையோ இப்படி குளிர் அடிக்குது அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டே இருப்பாங்க. எது சொன்னாலும் அவங்க வந்து புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. யாராவது 2 நாள் அவங்களோட போய் தங்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களும் என்ன செஞ்சிருவாங்க, அவங்களோட வழியிலேயே போய் அவங்களோட புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அப்போது புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா எல்லாருமே வந்து அவங்களையும் வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் நம்ம எப்பயுமே இந்த புலம்புறவங்க, புகார் சொல்லிக்கிட்டே, அதாவது அடுத்தவங்க குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்களோட நம்ம வந்து எப்பயும் சேர்ந்துக்கக்கூடாது. அவங்கள இருந்து நம்ம எப்பயுமே தள்ளி இருக்கணும் அப்படின்னு தான் இந்த போயத்தில் அவர் சொல்லியிருக்காரு. என்னன்னு பார்ப்போம், ரீட் பண்ணுறேன் பாருங்கள். There is a family nobody likes to meet. They live, it is said, on complaining street. In the city of never are satisfied, the river of discontent beside. There is a family nobody likes to meet. They live, it is said, in the complaining street. In the city of never are satisfied, the river of discontent beside. The family எங்கே இருக்காங்க? The family nobody likes to meet. யாருமே இந்த குறை சொல்கிற ஃபேமிலியை வந்து பார்க்கவோ சந்திக்க விரும்ப மாட்டாங்க. They lived எங்கே வசிக்கிறாங்க? On the complaining street. City எங்கே? Never are satisfied. Where is the city? It is near the river of discontent beside. பிசைனா அருகில், டிஸ்கண்டன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? டிஸ்கண்டன்ட்னா நெவர் சாட்டிஸ்ஃபைடு, அவங்க இருக்கிறது எங்கேயுமே சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. த கிரம்பிள் ஃபேமிலி lives in a complaining street. The name of the street is the fittest one. ஏன்னா அவங்க எப்பயுமே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. The members of the family are always discontent. Discontent அப்படின்னா அவங்களுக்கு எப்பயுமே வந்து ஒரு மனநிறைவே இருக்காது, எதுனாலும் புலம்பிகிட்டே இருப்பாங்க. There is a family nobody likes to meet. மீட்னா சந்திக்கிறது, யாருமே சந்திக்க விரும்ப மாட்டாங்க. They live, it is said, on complaining street. They live in a complaining street. In the city of never are satisfied, the river of discontent beside. They grovel at that and they grovel at this. இதுக்கு இருந்தாலும் புகார் சொல்லிகிட்டே இருப்பாங்க, குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. கிராவல் அட் திஸ், இதுனாலும் சரி அதுனாலும் சரி, எது இருந்தாலும் அவங்க குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. வாட் எவர் கம்ஸ், எது வந்தாலும், there is something amiss, அதில் ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிச்சி சொல்லிகிட்டே இருப்பாங்க. அண்ட் வெதர் there is station be high or humble, அவங்களோட நிலைமை be high, ரொம்ப உயர்வாக இருந்தாலும்
ஆர் ஹம்பிள் தாழ்வாக இருந்தாலும் தே ஆர் ஆல் நோன் பை த நேம் ஆஃப் கிரம்பிள். அவங்களுடைய நிலை எப்படி இருந்தாலும் அவங்க அவங்க குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதனால் அவங்கள எல்லாரும் என்னன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க, கிரம்பிள், நேம் ஆஃப் கிரம்பிள். அவங்கள புலம்புற கூட்டம் அப்படின்னு அவங்கள பேர் சொல்லிகிட்டே இருப்பாங்க. The weather is always too hot or cold. Too hot or cold. ரொம்ப வெயிலாக இருந்தாலும் ரொம்ப கோல்டாக இருந்தாலும் குளிராக இருந்தாலும் சம்மர் அண்ட் வின்டர் அலைக் தே ஸ்கால்டு. ஸ்கால்டுன்னா திட்டிகிட்டே இருப்பாங்க. சம்மர் அண்ட் வின்டர், சம்மர்னால் வெயில் காலம், வெயில்லையும் அவங்க வெயில் அடித்தாலும் திட்டுவாங்க. வின்டர் குளிர்காலமாக இருந்தாலும் ரெண்டையும் ஒரே மாதிரி தான் அவங்க திட்டிகிட்டே இருப்பாங்க. Nothing goes right on with the folks you meet down on the gloomy complaining street. Gloomy complaining street. அப்போது என்னன்னா இருந்தாலும் அந்த கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போனாலே எதுவுமே சரியாக நடக்காது, ஏதாவது ஒரு குறை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. They grovel at the rain and they grovel at the sun. மழையினாலும் அவங்க புகார் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அட் த சன், ஸோ நல்ல வெயில் அடித்தாலும் அவங்க குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. இன்ஃபேக்ட் தேர் க்ரோ இஸ் நெவர் டன். அவங்க குறை சொல்கிறது மட்டும் நிற்கவே நிற்காது. இன்ஃபேக்ட் தேர் கிராவலிங் இஸ் நெவர் டன். அண்ட் இஃப் எவ்ரி திங் ப்ளீஸ்டு தம் தேர் இஸ்ன்ட் எ டவுட் தே டிட் கிராவல் that they did nothing to grumble about. எல்லாரும் சேர்ந்து எவ்ரிதிங் ப்ளீஸ்டு தம், எல்லாமே அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுருந்தா சந்தேகமே இல்லை. தர் இஸ் நோ டவுட், அதில் சந்தேகமே இல்லை. they did gravel and did nothing. அங்கே புலம்புறதுக்கு ஒன்றுமே இல்லையேன்னு அவங்க குறை சொல்லுவாங்க. எப்படி பாரு. அண்ட் இஃப் எவ்ரிதிங் ப்ளீஸ்டு தம், எல்லாரும் மகிழ்ச்சியாக வச்சுருந்தாலும் தர் இஸ்ன்ட் அ டவுட், அதில் ஒரு சந்தேகமும் இல்லை. they did grovel that they did nothing to grumble about. அங்கே புலம்புறதுக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க புலம்ப ஆரம்பிப்பாங்க. பட் த குவரஸ்ட் திங் இஸ் தட் நாட் ஒன் ஆஃப் த சேம். அதில் ஒரு விசித்திரமான விஷயம் என்னன்னா, கேன் பி பாட் டு அக்னாலஜ் ஹிஸ் ஃபேமிலி நேம். இவங்க எல்லாம் எதுக்கு பார்த்தாலும் புலம்பிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறத அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க. அவங்க ஃபேமிலி நேம் கிரம்பிள் ஃபேமிலின்னா அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க. அக்னாலஜ் அப்படின்னா அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஃபார் நெவர் எ கிரம்பிளர், புலம்பிகிட்டே இருக்கிறவர், வில் ஓன் தட் ஹீ இஸ் கனெக்டட் இட் அட் ஆல் யூ சி. இவங்க எல்லாத்துலேயும் புலம்புறவங்க இவங்க எல்லாத்தையும் சேர்த்தே தான் இருப்பாங்க. The worst thing is that if anyone stays among them too long. இதில் மோசமான விஷயம், worst thing, மோசமான விஷயம் என்னன்னா, anyone stays among them too long. ரொம்ப நாள் ஒருத்தவங்க அவங்களோடையே தங்கியிருந்தாங்கன்னா he will learn their ways. அவங்க புலம்புறத இவங்களும் பழகிக்குவாங்க. யார் போய் அவங்களோட ரொம்ப நாள் தங்கியிருக்காங்களோ அவங்களும் அவங்கள மாதிரியே புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் பிஃபோர் he dreams of the terrible jumble he is adopted in the family of grumble. அவங்களும் யாரோட சேர்த்துக்குவாங்க, தத்தெடுத்துக்குவாங்க, இந்த கிரம்பிள் ஃபேமிலியோட தத்தெடுத்துப்பாங்க. அண்ட் ஸோ இட் வேர் வைசஸ் டு கீப் அவர் ஃபீட் ஃப்ரம் வாண்டரிங் இன்டு கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். நம்ம என்ன செய்யணும், நம்ம கீப் அவர் ஃபீட், நம்ம அந்த நம்ம காலை அந்த பக்கம் வாண்டரிங்னா சுற்றி திரிகிறது, இன்ட்டு கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட், அந்த தெரு பக்கமே அந்த ஆள் பக்கமே தலை வச்சு படுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி நம்ம கால் அந்த பக்கம் போய் சுற்றவே கூடாது. ஏன்னா நம்ம அங்கிட்டு போனாலே அந்த பழக்கம் நமக்கு ஒட்டிக்கும். அண்ட் நெவர் டு கிராவல் வாட் எவர் வி டூ. என்ன நடந்துச்சுனாலும் நம்ம என்ன செஞ்சுட்டே இருக்கக்கூடாது, குறை சொல்கிறதோ புகார் சொல்கிறதோ சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. லெஸ்ட் வி பி மிஸ்டேக்கன் ஃபார் கிரம்ப்ளர்ஸ் டூ. அவங்க அப்படி நம்ம ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டோம்னாலோ அவங்க என்ன நினச்சிக்குவாங்க, இதெல்லாம் எப்போ பார்த்தாலும் இந்த குறை சொல்கிற கூட்டம் புலம்புற கூட்டம் அப்படின்னு எல்லோரும் நம்மளை தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. அவங்களோட நம்மளும் சேர்ந்து இருந்தோம்னா. லெட் அஸ் லேர்ன் டு வாக் வித் எ ஸ்மைல் அண்ட் எ சாங்.
எப்பாவது எது குறைனாலும் நம்ம எப்படி பழகிக்கணும்? வித் எ ஸ்மைல். நம்ம ஒரு மகிழ்ச்சியான ஒரு புன்னகையோட ஒரு மகிழ்ச்சியான மனநிலையோடு நம்ம இருக்கணும். நோ மேட்டர் இஃப் திங்ஸ் டூ சம்திங் கோ ராங். ஏதாவது தவறாக நடந்தால் கூட நம்ம எப்படியா இருக்கணும்? வித் எ ஸ்மைல், சிரித்த முகத்தோடு தான் இருக்கணும். அண்ட் தென் பி அவர் ஸ்டேஷன் ஹை ஆர் ஹம்பிள், வி வில் நெவர் பிலாங் டு த ஃபேமிலி ஆஃப் கிரம்பிள். நம்ம எப்பயுமே நம்மளுடைய நிலை ஹையாக இருந்தாலும் ஹம்பிள் லோவாக இருந்தாலும் நம்ம என்னது, வி வில் பி நெவர் பிலாங் டு த ஃபேமிலி ஆஃப் கிரம்பிள். அப்போது நம்ம எப்பயுமே அந்த புலம்புற கூட்டத்தோடு நம்ம எப்படி இருக்கணும்? சேராமல் இருக்கணும். எப்படி இருக்கணும்? எப்பயுமே ஒரு சிரித்த முகத்தோட மகிழ்ச்சியான வித்திய சாங், ஒரு பாட்டு மாதிரி ஒரு மகிழ்ச்சியான மனநிலையோடு நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இதில் சொல்லிகிட்டு இருக்காங்க. பாருங்கள், திருப்பி ஒரு தடவை ரீட் பண்ணிடலாம் இந்த போயத்தை. There is a family nobody likes to meet. They live, it is said, on complaining street. In the city of never are satisfied, the river of discontent beside. They grovel at that, they grovel at this. Whatever comes, there is something amiss. And whether their station be high or humble, they are all known by name of grumble. The weather is always too hot or cold, the summer and winter alike they scold. Nothing goes right with the folks you meet down on that gloomy complaining street. They grovel at the rain and they grovel at the sun. In fact, their groveling is never done. And if everything pleased them, there isn't a doubt they did grovel, that they did nothing to grumble about. But the queerest thing is that not one of the same can be bought to acknowledge his family name, for never a grumbler will one that he is connected with it at all, you see.